ஓகே. ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளையிலே திரும்பவுமாய் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய், நாங்கள் கூடி வரும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு அவைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் எங்களுக்கு கற்றுக்கொண்டு வருகிற காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு எவைகளை கற்றுத்தர வேண்டும் என்று சித்தமா இருக்கிறீரோ, அவைகளை கற்றுத்தர கர்த்தர் எங்களுக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே வரும்படியாய் ஆண்டவரே ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவங்களையும் ஏற்ற வேளையிலே கர்த்தர் ஜாயின் பண்ண எல்லா கிருபைகளையும் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாய் இந்த வல்லமையுள்ள கரத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு நாகர்கோயில இருந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆனதுனால இன்னைக்கு ஆக்சுவலா அந்த ஸ்டுடியோல இருந்து இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியை என்னால் நடத்த முடியல. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு வேற சிலர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் நடத்தாதனால எப்படியாவது இது தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை விட ஆண்டவர் இதுல வந்து ரொம்ப அக்கறையா இருக்கிறார் அப்படின்றத நான் புரிந்து கொண்டதுனால ஒருவேளை இன்னைக்கு நடத்தணுமா நடத்த வேண்டாமா அப்படின்லாம் கூட யோசனை இருந்துச்சு, தாட்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆண்டவர் இதை குறித்து அதிக கரிசனையுடையவராக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டதுனாலே இன்னைக்கு நம்ம திரும்பவுமாக நம்ம வந்து கூடியிருக்கிறோம். ஒருவேளை இது எனக்கு நெட்வொர்க்லாம் எவ்வளவு தூரம் எந்த தடையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நான் இருக்கிற இடத்துல. தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு இவைகளை கற்றுக்கொள்ள நமக்கு கிருபை தருவாராக. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே வந்து தன்னுடைய தன்னுடைய நிருபத்தினுடைய அந்த முக்கியமான பகுதிக்கு நேராய் முதல் 4 அதிகாரங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5 to 8 வரை உள்ள இந்த அதிகாரங்கள் வந்து பவுல் வந்து இந்த 5 to 8 தான் அந்த ரோமர் நிருபத்தையே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த கிளைமேக்ஸுக்கு கொண்டு செல்றாரு. 8ஆம் அதிகாரம் தான் ரோமருடைய கிளைமேக்ஸ். பொதுவா நம்ம ரோமர் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்ற ஒரு சில வசனங்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். இல்லாட்டா ஒரு சில வசனங்கள் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனா அப்போஸ்தலனாகிய பொதுவா நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம படித்து பழகிவிட்டோம். ஆனா பவுல் வந்து அதை எங்க கிளைமேக்ஸ் கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு தான் அவர் அதை வந்து கிளைமேக்ஸ் கொண்டு போறார். இது நம்ம சிஸ்டமேட்டிக்கா தொடர்ந்து படிக்கும் பொழுது நமக்கு இது நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அந்த கிளைமேக்ஸ் கொண்டு போகிற அந்த இதை வந்து அவர் 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அந்த 5ஆம் அதிகாரத்துல அவர் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒருவேளை 5ஆம் அதிகாரத்துல அவர் வந்து நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறாரு, மகிமையை குறித்து சொல்லுகிறாரு, அதே மாதிரி பரிசுத்தாவினாலே நம்முடைய உள்ளங்களிலே அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறித்து சொல்றாரு. இது எல்லாமே வந்து நான் போன வாரம் நம்ம உங்களுக்கு சொன்னேன். இது வந்து யூதர்களுடைய எதிர்பார்ப்பு. யூதர்கள் வந்து தேவர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ க்ளோரி. தேவனுடைய மகிமையை காணும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டபடி திரும்பவும் ஆலயத்துல மகிமை வரும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆனா பவுல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததற்கு அப்புறம் பவுலுடைய அந்த கண்ணோட்டத்திலே ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் உண்டாகிறது, கம்ப்ளீட் மாற்றம் உண்டாகிறது. என்ன மாற்றம் அது? இதுவரைக்கும் அவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்துல மகிமை நிரப்போம், கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல ஆண்டவருடைய மகிமை நிரப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எல்லாரையும் போல, பழக்கமான யூதர்களை போல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே வந்து அவர் வந்து இங்கே வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த கண்ணோட்டமே இங்கே மாற்றப்படுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த மகிமை யாருக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி
அவர் அதை திரும்ப வர இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு யாருக்கு? இந்த மேசியாவினுடைய மக்களுக்கு. யார் அந்த மேசியாவின் மக்கள்? அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. அந்த ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு இன்றைக்கு அதனுடைய உடன் பங்காளிகளாய் இருக்கக்கூடிய மேசியாவின் மேல் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஆபிரகாமோடு ஆண்டு பண்ண உடன்படிக்கை நிறைவேறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நபர்களுக்கு அவர் அதை கொடுக்கிறார். சோ அதுதான் பவுலோட ரீடெஃபினிஷன் ஆஃப் த க்ளோரி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை, அதுதான் அந்த மகிமை திரும்ப வரும் அப்படின்ற நம்பிக்கை. சோ இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அல்லது ஒரு யூதனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ நம்மள வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர் தேவனோடு கூட அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை சமாதானம் பண்ணி இருக்கிறார், சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். சோ அவருடைய கிருபையிலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அந்த நம்பிக்கை, கடவுளுடைய மகிமையை நம்ம அடைவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்ல, 3ஆம் வசனத்துலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதையும் திரும்ப திரும்ப இந்த 5ஆம் அதிகாரத்துல முதல் 4-5 வசனங்கள்ல நம்ம பார்க்கிற இந்த காரியங்களை திரும்ப திரும்ப நம்ம 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கங்கே அதை வந்து பவுல் விளக்குகிறத நம்ம பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் வரைக்கும் கூட நம்ம அதை பார்ப்போம். சோ இங்க இன்னொரு காரியத்தை கூட அவருக்கு சொல்றதை பார்க்கிறோம். We also rejoice in our sufferings. 3ஆம் வசனத்துல, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வந்து நாங்கள் வந்து என்னது உபத்திரவங்களிலேயும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா மகிழ்ச்சி அடைகிறோம், இல்லாவிட்டால் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் அப்படின்னா உபத்திரவம் வந்து என்னதை உண்டு பண்ணுகிறது? அது பெர்சிவரன்ஸ், அது வந்து எங்களை நிறுத்துகிறது, அதை விடாமுயற்சியை பண்ண வைக்கிறது. அந்த பெர்சிவரன்ஸ்னால எங்களுடைய கேரக்டர் மாறுது. அந்த கேரக்டர் வந்து இன்னும் எங்களுடைய ஹோப்பை என்ன பண்ணுது? அது பெருக பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். சோ ஒருவேளை இதை நம்ம வந்து டீடைல்டா வரும் நாட்களிலே அடுத்த அதிகாரங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம இதை பார்ப்போம். சோ மொத்தத்துல இந்த முதல் 5 வசனங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 5 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்பை, அவருடைய நம்பிக்கை, அதுலயும் சிறையிருப்பில் இருந்த, இல்லாவிட்டால் முதல் நூற்றாண்டில் இருந்த, இல்லாவிட்டால் 2ஆம் ஆலயத்தின் யூத மக்களா இருந்த செகண்ட் ஜூயிஷ் பீப்புளா இருந்த, அந்த செகண்ட் டெம்பிள் ஜூஸா இருந்த யூதர்களுடைய நம்பிக்கையை வந்து அவர் வந்து ரீடிஃபைன் பண்றாரு. யாருல ரீடிஃபைன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவிலே ரீடிஃபைன் பண்றாரு. அவர் திரும்ப வர இருக்கிறார். சோ இதுல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இனி கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்துல வந்து தங்கும் என்று நம்ம எதிர்பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. கைகளால கட்டப்பட்ட எருசலேம்ல இருக்கிற இனி ஒரு ஆலயம் கட்டப்படும், அந்த ஆலயத்துல வந்து ஆண்டவருடைய மகிமை தங்கும் என்று சொல்லி ஏன் நம்ம அப்படி எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா, பவுலும் சரி, சுவிசேஷகத்தை எழுதினவங்களும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, அவங்க பிலீவ் பண்ணது, அவங்க நம்பினது, அவங்களுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மகிமை எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது அந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல இல்ல, மேசியாவின் மக்கள் மேல் அந்த மகிமை தேவனுடைய மகிமையை வந்து ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணின அந்த மகிமை வந்து தங்குகிற இடமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படின்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் இல்ல, வேதத்துல புதிய ஏற்பாட்டை எழுதினவர்கள் எல்லாருமே அதுதான் சொல்றத பார்ப்போம். அது யோவானா இருக்கட்டும். அதனாலதான் இது ஒவ்வொன்றா நம்ம போனா நேரம் ஆயிட்டே போகும். இப்ப யோவான்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதான் அவர் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்துல சொல்லுவாரு, இதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சோ த க்ளோரி தட் யூ ஹாவ் கிவன் மீ, நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்? அந்த மகிமையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து பொதுவா நம்முடைய நிலையை வந்து ஒரு அதான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்றதுனால எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை, அதுல எந்த தயக்கமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து ஏதோ நமக்கு ஆண்டவர் வந்து இனிமே வைத்திருக்கிற ஒரு மகிமையை நோக்கி இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இனிமேல் நமக்காக ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது, அதுல நம்ம சந்தோஷப்படுகிறோம்னு சொல்லி பவுல் சொல்ற மாதிரி நம்ம சந்தோஷப்படுறோம், உண்மைதான். ஆனா நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த அந்த
ஆலயத்தில் இருந்த மகிமை அதை வந்து கடவுள் தேவன் வந்து நமக்கு தந்திருக்கிறார். சோ கிறிஸ்டியன்ஸ் ஆர் வெரி கிரேட். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஒருவேளை அந்த அந்த நம்முடைய கிறிஸ்டியன் ஒகேஷன், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஒகேஷனை அதை யாருல இப்ப கண்டினியூ பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய மெஸ்ஸியாவின் மக்களாகி நம்மிலே அவர் கண்டினியூ பண்றாரு. சோ நம்ம வந்து நம்முடைய ஒகேஷன் வந்து ரொம்ப சிக்னிபிகண்ட் ஆனது. சோ ஏனோ தானோ என்று நாம் வாழ வேண்டியவர்கள் அல்ல. சோ நம்முடைய பொறுப்பு மிக அதிகம். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலருக்கு அவங்களுடைய ஆலயத்துல தங்க வேண்டிய மகிமைய தேவன் வந்து நமக்கு வாக்கு பண்ணி நம்மிலே வாசம் பண்ண செய்திருக்கிறார். அதனாலதான் அந்த 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. சோ வந்து அந்த அந்த நாட்கள் மகிமை திரும்ப வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, யாருமே அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆவியானவர் வந்து புதிய இருதயத்தை புதிய ஆவியை அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிலாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, நம்ம தான் அது, நமக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை படிக்கும் பொழுது நம்ம திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதை வந்து நம்ம அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் கான்டெக்ட்ல நம்ம இதை படிக்கல அப்படின்னு சொன்னா, இல்லாவிட்டால் ஒரு யூத கண்ணோட்டத்துல நம்ம இதை படிக்கவில்லை என்று சொன்னால், நம்ம வந்து இதை தவறாக புரிந்து கொள்கிறவர்களா இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் அதை நான் சொன்னேன் போன வாரம், அந்த மகிமை என்ன அப்படின்றது தெரியாம அந்த மகிமை வாட் இஸ் தட் க்ளோரி, அந்த மகிமை என்னன்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ தேவாலயத்துல சரி மகிமை வந்து தங்கும்னு சொல்லி பாக்குறோமே, அது என்ன? அந்த தேவாலயத்துல இருந்து அந்த மகிமை வந்து தங்குறதுனால என்ன பிரயோஜனம்? அகைன் அது இட்ஸ் ஒகேஷன். அந்த க்ளோரி ஆண்டோடைய மகிமை அங்க வந்து தங்குது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அந்த மகிமை தங்குகிறதுனாலே அவர்களுடைய வேலை, அவருடைய பணி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது உலகம் முழுவதையும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே அல்லது உலகம் முழுவதையும் அந்த மகிமையினாலே நிரப்புகிற ஒரு பணி. சோ சோ வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஓகே. சோ அதை நம்ம 8ஆம் அதிகாரத்துக்கிட்ட வரும்பொழுது நம்ம இதை குறித்து டீட்டெயிலா பார்க்கலாம். சோ எனிஹாவ் இதுல இன்னொரு விஷயத்த கூட அவர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதனால நாங்க வந்து சஃபரிங்ஸ்ல கூட நாங்க போஸ்ட் பண்றோம், இல்லாட்டா நாங்க ரிஜாய்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ நிறைய நேரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு நமக்கு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சஃபரிங்க குறித்த ஒரு என்ன சொல்றது, சஃபரிங் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்றத குறித்து நிறைய விவாதங்கள், நிறைய வந்து டிபேட் போயிட்டு போயிட்டு இருக்குது. நம்ம அதை அதை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய உபத்திரவங்களிலேயும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ரிஜாய்ஸ் பண்றோம், இல்லாட்டா மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த சஃபரிங்ஸ்னால அது வந்து பெர்சிவரன்ஸை உண்டு பண்ணுது. அந்த பெர்சிவரன்ஸ் எதை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னா கேரக்டர் உண்டு பண்ணுது. 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. வந்து அந்த நம்பிக்கைய வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து சஃபரிங் இருக்காது அப்படின்னு சொல்லி வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. சோ இதை நம்ம முதலாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பட் ஆனா சஃபரிங்க நம்ம சஃபரிங் இருக்காது அப்படின்னு சொல்ற அதே வேளையில, சஃபரிங் இல்லாம இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ற அதே வேளையில, நம்ம இன்னொன்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சஃபரிங்க வந்து தேவன் வந்து சஃபரிங்ல வந்து நம்மள நம்மள சஃபர் பண்ண வச்சு, இல்லாட்டா நம்மள வந்து கஷ்டப்படுத்த வச்சு அவர் சந்தோஷப்படுற ஒரு தேவனாகவும் நம்ம பார்க்க கூடாது. சோ அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்படிதான் சஃபரிங்கோட பர்பஸ் என்ன? சோ ஏன் நம்ம வந்து பவுல் வந்து சஃபரிங்க குறித்து சந்தோஷப்படுகிறார்? அந்த சஃபரிங்ல ஏன் அவரு ரிஜாய்ஸ் பண்றாரு? ஏன் வந்து அந்த சஃபரிங்க குறித்து அது அவர் மேன்மை பாராட்டுறாரு? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இத 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 இதே நம்ம ஒரு தனி ஸ்டடியா நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதுல நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ஒரு பக்கம் ஆண்டவர் வந்து நம்மள வந்து பொதுவா நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மள வந்து கஷ்டப்படுத்தி அப்படி நம்மள வந்து நல்ல கேரக்டர் நம்மள உருவாக்க ட்ரை பண்றாரு. இப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலா அந்த சஃபரிங் அப்படின்றது வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறது, நம்மள வந்து கஷ்டப்படுத்தி அவர் வந்து அப்படிதான் உருவாக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் எப்படி உலகம் வந்து உலகத்துக்குள்ளாக
ஈவில், தீமையினால சஃபரிங் வந்துச்சோ, அந்த சஃபரிங் உள்ள மெஸ்ஸியாவின் மக்களாகிய நாமும், அல்லது நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த ரோமர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தினுடைய அந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதலின் மக்களாக இருக்கிற நம்ம, யூதர்களா இருந்தாலும் சரி, புறநத்தாரா இருந்தாலும் சரி, நம்முடைய சஃபரிங்ல, உலகம் சஃபர் ஆகும் பொழுது, வேர்ல்ட் இஸ் சஃபரிங், அதை நம்ம மறுக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, அல்லது ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு இடத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்லாவிட்டால் ஒரு ஈவன் நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப்லயே ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு விதமான ஒரு சஃபரிங்குள்ளயோ, ஒரு பாடு வழியாகவோ, டிசப்பாயின்மெண்ட் வழியாகவோ நம்ம கடந்து போய் கொண்டு இருப்போம். பட் இந்த சஃபரிங்க ஆண்டவர் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதன் மூலமா நம்மள சரி பண்றாரு, நம்மள என்ன பண்றாரு, நம்மள அதை வச்சுதான் நம்மள டீச் பண்றாரு அப்படின்லாம் நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளை சஃபரிங் பண்ணப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சஃபரிங்னால ஹோப் பெருகுது அப்படின்னு சொல்றாரு பவுலோட அந்த அதனுடைய பெர்சிவரன்ஸ், கேரக்டர், ஹோப். கேரக்டர்னா என்னன்றது நம்ம அடுத்தது 8ஆம் அதிகாரம் வரும்போது நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஹோப் பெருகுது அப்படின்னு சொல்றாரு. சோ சஃபரிங்ல என்ன என்ன நமக்கு பெருகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஹோப் பெருகுது. எந்த ஹோப்பு, அதை பற்றிதான் நம்ம இன்னைக்கு அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரி, சோ அப்ப அந்த ஹோப் என்ன, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த ஹோப் என்ன அப்படின்னு சொன்னா, அதை எங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம அதை பாக்குறோம். முடிஞ்சா யாராச்சும் வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே, சோ இங்க பவுல் நிச்சயமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்குள்ள நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துல வர போறோம். அந்த நிச்சயமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கடவுளுடைய அந்த கிருபையை பெற்றவர்கள், ஏற்கனவே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு இல்லையா, நம்ம கிருபைக்குள் பிரவேசித்திருக்கிறோம், இந்த கிருபைக்குள்ள நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கிருபைக்குள்ள நிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் போன வாரமே அதை சொன்னேன், அது அது எக்ஸாக்ட்லி என்ன டேர்ம் அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசு ஸ்தலத்துல அந்த கிருபாசனத்திற்கு முன்னாடி நிற்கிற ஒரு டெர்மினாலஜி. சோ நம்ம எப்பவுமே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை பழைய ஏற்பாடு ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்ம நல்ல தரவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால ஈஸியா அதை டிரைவ் பண்ணி எடுக்க முடியும். எங்க நிக்கிறான் பழைய ஏற்பாட்டுக்குள்ள, வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டு கிடாவுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு அவன் என்ன செய்யறான், மகாபரிசுலத்துல போய் நிக்கிறான். பவுல் சொல்றாரு, இப்ப நம்ம கிருபைனாலே தேவனுடைய சமூகத்துல we are standing before in the presence of God, we have peace with God. So தேவனோடு நமக்கு சமாதானம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த சமாதானத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, நம்ம இப்படி இருக்கிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அந்த நீதியாகிய அந்த பலனை, கிஃப்ட பெற்றுக்கொண்டவர்கள். ஏற்கனவே நம்ம அந்த ரைச்சஸ்னஸ் பத்தி நிறைய பார்த்துட்டோம், அதனால அது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அந்த ரைச்சஸ்னஸ் என்ன, அதுதான் நம்ம என்னது, கடவுளுடைய அந்த உடன்படிக்கையின் மக்களாக, அந்த கவர்னண்டோட மெம்பர்ஸா நம்ம மாற்றப்பட்ட அந்த ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டவங்க ஜீவனை அடைந்து, அவங்க ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதாவது அவங்க அவதான் நம்முடைய நம்பிக்கை. சோ எதன் தோட்டத்திலே மனிதன் இழந்தானோ அதையும் திரும்ப அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்றதுதான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நம்பிக்கை. சோ இந்த நம்பிக்கைய நம்ம மாற்றாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சோ இஃப் நம்ம அந்த நம்பிக்கை இட்ஸ் ஜஸ்ட் என்னது, ஆழ்வோம் அப்படின்றத விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு தூர இடத்துல போய், அல்லாவிட்டால் ஒரு டிஸ்டன்டான ஒரு ஹெவன்ல போயிட்டு நம்ம உட்கார்ந்து ஆண்டவரை வர்ஷிப் மட்டும் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய நம்பிக்கையை குறுக்குறது. நான் அதுக்குன்னு ஆண்டவர் வர்ஷிப் பண்ண மாட்டோம்னு சொல்லல. நம்மளுடைய முகத்தை தரிசிப்போம், அவருடைய சேவிப்போம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிப்போம், இதெல்லாம் இருக்குது. பட் ஆண்டவருடைய திட்டம் என்பது வேதத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் வர்ஷிப்பிங் ஹிம். சோ இன்னைக்கு வர்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர்ஷிப்ன்றது வெறுமனே
என்னது ஆண்டவரை நம்ம பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் வர்ஷிப் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பட் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம ஆளுவோம், we will reign. சோ அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம வந்து மேபி அதுக்காக இன்னைக்கு வந்து முழுமையா நம்ம வந்து அந்த ஆளுகையை அடைந்துடுவோம், அல்லது அந்த ஆளுகைக்குள்ள நம்ம ஆளுகையை முழுமையா பெற்று கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்படி பெற்று கொண்டுட்டோம்னு சொன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற என்னது எந்த தீங்கோ, எந்த அநியாயமோ, எந்த என்ன சொல்றது, அஹ் எந்த எந்த அநியாயமோ அக்கிரமமோ நடக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்க நமக்கு தோணும். சோ அதனாலதான் இன்னைக்கு அதாவது இதை நான் ஏன் அதை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்டியன்ஸோட இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டன்ட் லேண்ட்ல போய் நம்ம வாழ்றத பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே ஒழிய, நம்ம ஜீவனை அடைந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையை நம்ம திரும்ப அடைவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை குறித்து நம்ம என்ன செய்யறது இல்ல, பேசுறது இல்ல. அது பேசாததுனால, ஏன்னா பைபிள் கொடுக்குற நம்பிக்கை அதுதான். அந்த நம்பிக்கை குறித்து நம்ம பேசாததுனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல உள்ள இப்போ, ஏன்னா இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எதுக்காக இங்க உலகத்துல வச்சிருக்கிறாரு, எதுக்காக நம்மளை சபையாக இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு, அது டிஸ்டன்ட் லேண்டுக்கு போறதுக்காக நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்காக கிடையாது. இன்ஸ்டட் அவருடைய அவர் முழுமையாய் நிறைவு செய்ய போகிற அல்லது முழுமையை செய்ய போகிற அந்த புதிய வானம் புதிய பூமியிலே நம்மை, அது ஏதோ எங்கே இருந்து இறங்கி வர போறதோ, இது முழுமையா அழிக்கப்பட்டு புதிதாக உருவாக்கப்படுகிற ஒன்றோ கிடையாது. அந்த இடத்துல அந்த இதுல அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா, அவருடைய பிரதிநிதிகளா இந்த உலகத்துல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றி இன்னும் ஏதோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய திட்டங்களை, பெரிய பெரிய என்ன சொல்றது, பெரிய பெரிய அவருடைய மகா பிரம்மாண்டமான காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா மனிதனுக்காக வைத்திருக்கிறார். சோ அதுக்காக அதனுடைய ஒரு அடையாளமாக தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மூலமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. சோ இத மறந்து போறதுனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, உலகம் இப்படிதான் இருக்கும். சோ கிறிஸ்டியன்ஸ் ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் அபவுட் திஸ். இந்த நம்பிக்கை குறித்து சொல்லப்படுற அந்த விஷயத்துல கிறிஸ்டியன்ஸ் ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் அபவுட் திஸ். என்ன சொல்றாங்க, இந்த உலகம் சஃபரிங்கா தான் இருக்கும், சோ நம்ம வந்து நம்முடைய நம்பிக்கை வந்து அது இந்த உலகத்துக்கு அடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு சஃபரிங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன இதுல குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, எஸ் ஒன்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹோப்ல, அந்த நம்பிக்கையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆதி அப்போஸ்தலர்களும் பவுலும் அல்லது முதல் முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களும் புரிந்து கொண்ட விதம் என்ன, ஒரு பெரிய ஒரு மகிமைக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமையான நாட்கள் கடைசியில வரும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு கண்டிப்பா அவசியம். ஏன்னா நம்ம ஜூயிஷ் கான்டெக்ட்ல, ஜூயிஷோட கண்ணோட்டத்துல நம்ம ரோமனை படிச்சுட்டு இருக்கிறோம். சோ இந்த அடுத்த 4 அதிகாரங்களை படிக்கும் பொழுது நமக்கு இந்த கண்ணோட்டம் கண்டிப்பா அவசியம். அவங்க பழைய ஏற்பாட்டு ஃபுல்லா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது ஏதோ ஒரு பரலோகத்துல போய் நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில அவங்க பேசிட்டு இருக்கல. அந்த நம்பிக்கை குறித்து நீங்க அங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கவே முடியாது. சோ இன்னைக்கு அதனாலதான் கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள், சாரி டைப்பாலஜி தான், அது ஒரு டைப் தான், அது வந்து என்னது கிடையாது, கானான்ன்றது வந்து பரலோகம். சோ வந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைப்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா நம்ம எதை ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அவன் விசுவாசிச்ச அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வாக்குத்தத்தமே என்ன அப்படின்னா, அவன் என்னது பூமியை சுதந்திரிப்பான் என்பதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்ஹெரிட் த எர்த், இன்ஹெரிட் த நேஷன்ஸுக்கு ஆசீர்வாதமா இருப்பான், இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட. இஸ் நாட் கோயிங் டு டிஸ்டன்ட் பிளேஸ் அண்ட் லிவிங் தேர். அது அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இல்ல. புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி ஒருவேளை அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்டதை மட்டும் குறித்து பேசி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து பழைய ஏற்பாட்டுக்கு டோட்டலி கான்ட்ரடிக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை வந்து சரியாய் சபை புரிந்து கொள்ளாததுனாலே, சில காலங்களிலே புரிந்து கொள்ளாததுனாலே, அல்லது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சில காரியங்கள் அவங்க சொன்னதுனாலே, அல்லது அதை சொன்னது அதுக்கு பிறகு வந்தவங்க தவறாய் புரிந்து கொண்டதுனால, இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம்
ஆழமா பதிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஹோப் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் திஸ் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வாக்குத்தத்தமும் இந்த உலகத்தை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றதாதான் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது திடீர்னு பவுல் வந்து இல்ல இல்ல அந்த அப்படியெல்லாம் கிடையாதுன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அந்த 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 ஒகேஷன் அந்த சொல்லப்படுகிற அந்த சீரமைப்பு ரெஸ்டோரேஷன் இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மக்களை கொண்டு அவர் செய்ய போகிறார் அப்படின்றதான் அவர் சொல்ல வர்றாரு. சோ அப்போ அப்போ பவுல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இதை நான் ஒருவேளை கடைசியில வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். 13-14 அதிகாரம் வரும்பொழுதுதான் நம்ம சொல்லலாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது இந்த 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 ஃப்ரேம் ஒர்க்ல அல்லது இந்த அடிப்படையில இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வாசிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா பவுல் வந்து அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து 3வது பகுதியில நம்ம படிப்போம். சோ நம்ம ரோமரை வந்து 1-4, அப்புறம் 5-8, அப்புறம் 9-11, அப்புறம் 12-16 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். சோ இப்பதான் முதல் பகுதியை முடிச்சு 2வது பகுதிக்கே நம்ம வந்திருக்கிறோம். சோ இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து சாரி 4வது பகுதி 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம்ம நம்பிக்கை இப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்துல என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோ இன்னும் நான் தெளிவா சொல்றேன். சோ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? யூதர்கள் அல்லது இயேசு காலத்திலே அல்லது முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூதர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? கடவுள் ஒரு நாள் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட தன்னுடைய வார்த்தையை தங்களை கொண்டு நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. பட் அப்போஸ்தலர்களும் முதல் நூற்றாண்டு சபை தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் அதை இயேசுவிலே நிறைவேற்றி விட்டார், இப்பொழுது அது ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம இதை ஆரம்பித்து விட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் நம்ம இன்னும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த மகிமை ஒரு பக்கம் எஸ் அது வந்து முழுமையடையவில்லை, முழுமையான வெளிப்படல. பட் நவ் இட் ஹாஸ் ஆல்ரெடி என்னது has started revealing. அது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பணியை அவருடைய இந்த உலகத்துல ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்தே கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையான பணி, கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வருகிற, பரலோகத்தை இந்த பூமியில கொண்டு வருகிற அந்த மகிமையான பணி ஆரம்பித்து விட்டது. நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சோ நம்ம இனி அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ வி ஷுட் கண்டினியூ டூயிங் தட். சோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த, அதாவது ஒரு பக்கம் யூதர்கள் வந்து ஏதோ ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது ஆல்ரெடி ஆரம்பித்து விட்டது. அது ஃபுல்லா இன்னும் முழுமையடையவில்லை. பட் இட் ஹாஸ் ஆல்ரெடி பிகன் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. சோ இப்போ வந்து நம்ம வேகமா அந்த 5ஆம் அதிகாரத்தை பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ 6ஆம் வசனத்துல இருந்து அவர் எதுக்கு கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த நம்பிக்கை, அதாவது அந்த நம்பிக்கைய வந்து சும்மா நம்ம நம்பல, நம்ம வந்து அந்த நம்பிக்கை இல்லாட்டா நம்ம வந்து அந்த அவருடைய மகிமையை நம்ம அடைவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த கடவுளுடைய மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கைய நம்ம சும்மா மேன்மை பாராட்டல, அது நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத அவரு 6ஆம் வசனத்திலிருந்து விளக்குறத நம்ம பாக்குறோம். அதுக்கு அவர் முதலாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அவர் அங்க சொல்றாரு. சோ மரணத்தை அங்க சொல்றாரு. சோ அந்த 6ஆம் வசனத்துல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா 11ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் அதை குறித்து சொல்றாரு. ஓகே. சோ இப்போ அதுக்கப்புறம் அதான் சொல்றாரு. பட் இருந்தாலும் 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எப்படி நம்ம வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப முடியும்? கண்டிப்பா இது நடக்கும். ஒரு நாள் இந்த கடவுளுடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம மூலமா தான் அதுவும் வெளிப்படும் அப்படின்றத நம்ம எப்படி நம்ப முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பவுல் இங்க என்ன அதுக்கு என்னது அடையாளமா அல்லது உறுதியா எதை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 6ஆம் வசனத்துல முதலாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா யூ see at just the right time when we were still powerless Christ died for the ungodly. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அடிப்படை மைண்ட்ல வச்சு நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் டைம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து மரித்தார். யாருக்காக மரித்தார்?
அன்காட்லிக்காக அவர் மரித்தார். எப்ப மரித்தார்? when we were still powerless. இது எதை குறிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். அன்காட்லி அப்படின்றது பொதுவா அவங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அவபக்தியானவங்க அப்படின்னாலே புற இனத்தாராகிய யூதர் அல்லாத இவங்கதான் யாரு அன்காட்லி. ஏற்கனவே அதை இல்ல அவங்க மட்டும் அன்காட்லி கிடையாது, நம்மளும் தான் அப்படின்றது ஏற்கனவே அவரு முதல் 4 அதிகாரங்கள்ல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்றது நம்ம ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் நம்ம அங்க பார்த்து முடிச்சிட்டோம். சோ இங்க என்ன மொத்தத்துல இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து அன்காட்லிக்காக மரித்தார். எப்போ அப்படின்னா when we were still powerless. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம பலன் இல்லாமல் இருந்த பொழுது. யார் பலன் இல்லாமல் இருந்த பொழுது? யூதர்கள் பலனற்றவர்களாய், என்னது கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற பலனற்றவர்களாய் இருந்த பொழுது, யூதர்களால அது முடியாமற் போன பொழுது, யூதர்களால் கடவுள் விரும்பினபடி அந்த மகிமையை உலகத்துக்கு காண்பிக்க முடியாமற் போன பொழுது, ஏன்னா அவங்களும் அன்காட்லி ஆயிட்டாங்க, அவங்களும் பாவத்துக்குள்ள விழுந்து போயிட்டாங்க. அப்போ சரியான நேரத்துல, அது சரியான டைம், அது ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நல்லவனுக்காக ரொம்ப ரேரா மரிப்பாங்க. ஆனா கடவுள் God demonstrated his own love for us in this while we were still sinners Christ died for us. So இது மொத்த பாவிகளையும் இதுக்குள்ள அடக்கி அவர் சொல்றாரு, நம்ம பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். சோ நமக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு? அதான் அடுத்து சொல்றாரு. ஏன்னா அவருடைய ரத்தத்தை அவர் சிந்த வேண்டியதா இருந்துச்சு. 9ஆம் வசனத்துல வாசிங்களா, தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிங்களா, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓகே, போதும். சோ அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றாரு. சோ இயேசு கிறிஸ்து மரித்த நோக்கம், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சில முறை, எதுக்காக அப்படின்னா தேவன் கோபமா இருந்தாரு. அந்த கோபத்தை அடுத்தது கோபத்தை குறித்தும் வருது அங்க. அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு பேசேஜ். நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம பேசணும். 9ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினை நின்று, சோ காட்ஸ் ராத். அப்படின்னா அந்த காட்ஸ் ராத் அப்படின்றது என்னது அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுதே நான் சொன்னேன், இந்த காட்ஸ் ராத் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொன்னேன். சோ ராத் அப்படின்றது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது தேவனுடைய ஒரு பக்கம். நம்ம இதுல சில சில குழப்பங்களை நம்ம நம்ம மைண்டை விட்டு நீக்கணும். என்ன அப்படின்னா, பொதுவா என்ன நினைப்போம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள கடவுள் ரொம்ப பயங்கர கோபக்காரரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா அவர் அப்படி இல்லை, அப்படி அவ்வளவு கோபக்காரர் கிடையாது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம நினைக்கிறது உண்டு. சோ அது காரணம் மேபி தமிழ் நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்கிற காரியங்கள், அதெல்லாம் ஒரு காரணம். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள்லாம் ஒரு காரணம். ஆனா பழைய ஏற்பாட்டுடைய அந்த ராத் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் கோபமா இருக்கிறார் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அதுதான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அப்படி தயவு நீடிய வாழ்வு அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி மோசேக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதே என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லி, அதாவது அதுல என்ன வேர்டு வரும் அப்படின்னா, இஸ் லாங் பேஷியன்ட் அப்படின்னு சொல்லி வரும். அது ஆக்சுவலா எபிரேய மொழியில எப்படி இருக்குதான் அப்படின்னா, he has a long nose அப்படின்னு சொல்லியிருக்குமா. லாங் நோஸ், நீளமான மூக்கை உடையவர் அப்படின்னு தான் லிட்டரலா அது எபிரேய மொழியில இருக்கும் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழி தெரிஞ்ச ஸ்காலர் சொல்றாங்க. சோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள், அதாவது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கோபம் அப்படின்றது மூக்குல உடனே தெரியும். பட் காட் என்ன அப்படின்னா, அவருடைய கோபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பார்த்தாங்க. பட் இப்போ நம்ம இந்த வசனத்தை பொதுவா எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கோபத்திலிருந்து நம்ம என்னது அவர் இயேசு கிறிஸ்து மூலமா அல்லது இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா நம்ம ரட்சிக்கப்படுவது, எவ்வளவு நிச்சயம் கேட்டா, எவ்வளவு how much more shall we be saved அப்படின்னு சொல்லியிருக்கோம் 9ஆம் வசனத்துல. how much more shall we be saved from
காட்ஸ் wrath through him அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம பொதுவா எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அந்த 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வந்து இதுல சரியா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்ன அப்படின்னா, காட்ஸ் wrath, அப்புறம் நம்ம வந்து when we were God's enemies. சோ அதுதான் நம்ம பீஸ் வித் காட்னு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 10ஆம் வசனத்துல when we were God's enemies we were reconciled to him through the death of his son. சோ இந்த 6ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை நிச்சயப்படுத்துகிறது அப்படின்றத நான் சொல்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. கிறிஸ்துவனுடைய மரணம் அவருடைய நம்பிக்கை, நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை, அது நம்ம தான் அப்படின்றத நிச்சயப்படுத்துகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அது எப்படின்னு பவுல் இங்க விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய மேன்மை. சோ இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய மேன்மை என்ன? நம்ம அன்காட்லியா இருக்கும்போது அவர் நமக்காக மரித்தார், 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. நம்ம என்னது அக்கிரமக்காரரா இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்தார். 8ஆம் வசனத்துல இன்னும் பாவிகளா இருக்கும்போது அவர் நமக்காக மரித்தார். while we were still sinners Christ died for us. 10ஆம் வசனத்துல காட்ஸ் எனிமீஸா நம்ம இருக்கும் பொழுது, நம்ம அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுது அவருடைய குமாரனுடைய மரணத்தினால நம்மள ஒப்புரவாக்கினார். ஓகே, சோ இந்த அந்த மரணத்துல வந்து 3 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஒண்ணு 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற when we were still powerless Christ died for the ungodly. ஏன் கிரைஸ்ட் மரிக்க வேண்டியதா இருந்தது? அன்காட்லிக்காக. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்ப அந்த ஜூயிஷ் கான்டெக்ட்ல நம்ம அதை பாக்குறோம். 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்க நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியான வேளையில, அது ரைட் டைம், குறித்த வேளையில கிறிஸ்து மரித்தார். யாருக்காக மரித்தார்? அன்காட்லிக்காக மரித்தார். நம்ம ஜூஸ் were still powerless, கடவுள் செய்யணும்னு நினைச்ச அந்த செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதவர்களாய் பலனற்றவர்களாய் போன பொழுது கிறிஸ்து மரித்தார். ஏன் அவங்க பலனற்றவங்களா போன நேரத்துல கிறிஸ்து மரிக்க வேண்டியதா இருந்தது? ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலேதான் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க ஏன் பவர்லெஸ்ஸா போனாங்க? யூதர்கள் கடவுளுடைய வேலையே அல்லது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த அந்த பணியை செய்ய முடியாம அவங்க பவர்லெஸ்ஸா போனதுக்கு காரணம் என்னது? சின். சோ கிறிஸ்து மரித்ததுனாலே, அதுதான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்ப்போம். வரும் பொழுது நம்ம பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருக்கா வாசிங்களா? நம்ம இதோட தொடர்புபடுத்தி படிக்கிறது, தொடர்புபடுத்தி வர்றதுனால அது ஒருக்கா வாசிச்சா நல்லா இருக்கும். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பலவீனமாயிருது, பவர்லெஸ், அது செய்ய முடியாததை தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு வேர்டு. அது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவ மாம்ச சாயல்ல அனுப்பி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசுவே அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். So he condemned sin. இது ரொம்ப முக்கியம். நம்ம அங்க வரும்போது அது டீட்டெயிலா பார்ப்போம். அப்போ இயேசு எதுக்காக மரிச்சார்? 6ஆம் வசனத்தின்படி நியாயப்பிரமாணம் செய்ய முடியல, யூதர்கள் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, எல்லாரும் போல அவங்களும் சின்னுக்கு அடிமைகளா இருந்தாங்க. சோ சின்ன கண்டம் பண்றதுக்கு, சின்ன பனிஷ் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அவசியமா இருந்தது. கண்டம்டு சின். சோ இதை குறிச்சு விளக்கமா நம்ம 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பார்ப்போம். 2வது, அவர் எதுக்காக மரித்தார்? while we were still sinners
Christ died for us. 8ஆம் வசனத்துல இருக்குது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. அங்க கடவுள் அதனால அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம சின்னஸா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். சோ பாவிகளாய் நம்ம திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பாவிகளா இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரா இருந்தோம்? we all lost, we all missed the purpose of God. சோ தேவனுடைய லெக்கை நம்ம தவறி விட்டோம். தேவனுடைய நோக்கத்தை நம்ம தவறி விட்டோம். தவறிவிட்ட அந்த நோக்கத்தை நம்மள திரும்ப அந்த நோக்கத்துக்கு நேராக நோக்கத்தை என்ன செய்யறாரு அப்படின்னா நிறைவேற்றார். கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த நோக்கத்தை, அதாவது அந்த அவருடைய நோக்கத்தை அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றாரு. எந்த நோக்கத்தை அப்படின்னு சொன்னா நம்ம ஆதாம், அது அதுக்கு பிறகு வரும். அடுத்தது 12ஆம் வசனத்துல இருந்து அதான் பார்க்க போறோம். அதான் அந்த நம்ம சின்னஸா இருக்கும் பொழுது ஏன் அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு? ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம 12ஆம் வசனத்தை பார்க்கணும். 12ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா பாவம் ஒரு மனிதன் மூலமாக என்ட்ரி ஆச்சு. இப்போ சோ பவர்லெஸ் 6ஆம் வசனத்துல பார்த்தோம், பவர்லெஸ்ஸா இருந்த லா பவர்லெஸ்ஸா இருந்துச்சு. இஸ்ரேல் பவர்லெஸ்ஸா மாறி போனாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சின். சோ சின்ன கண்டம் பண்றதுக்காக அவர் மரித்தார். 8ஆம் வசனத்துல பாக்குறோம், நம்ம சின்னஸா இருக்கும்போது அவர் எதுக்காக மரித்தார் அப்படின்னா சின் எப்படி வந்துச்சு? அஃப்கோர்ஸ் சின் எப்படி வந்துச்சு? ஆதாமுடைய மிஸ்ஸிங் த மார்க், ஹமாஷியா மிஸ்ஸிங் த மார்க். ஆதாமுடைய கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றாதனால, கடவுளுடைய பணியை நிறைவேற்றாதனால வந்துச்சு. அதனாலதான் 14ஆம் வசனத்துல பாக்குறோம். அது நம்ம மிக விளக்கமாக பார்க்கணும்னா கொஞ்சம் கூட நமக்கு நேரம் ஆகும். அங்க என்ன பவுல் சொல்றாரு அப்படின்னு சொன்னா 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம அதை கூட இப்ப பார்த்து முடிச்சிடலாம். அதாவது பாவம் உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி, நீங்க பைபிளை திறந்து வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பைபிள் அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா 12ஆம் வசனம் சொல்லி இருக்கு, பாவம் உலகத்துல வர்றதுக்கு வந்தது ஒரு மனுஷன் மூலமா வந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பாவம் இந்த உலகத்துல இருந்துச்சு. ஆனா பாவமும் மரணமும் 14ஆம் வசனம் சொல்லி இருக்குது, பாவமும் மரணமும் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே உலகத்துல இருக்கதான் செஞ்சிருச்சு. ஆதாம் தான் என்ன பண்ணா? மார்க் மிஸ் பண்ணா. எப்படி மார்க் மிஸ் பண்ணா? கடவுள் அவனுக்கு கொடுத்த கட்டளையை மீறினதுனால மிஸ் பண்ணான். 14ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. நீங்க ஒவ்வொரு வசனமா நான் போறதுக்கு பதிலா நீங்க சுருக்கமா அதை சொல்றேன். சோ ஆதாமுடைய மீறுதல்னாலே என்ன நடந்துச்சு? பாவம் வந்துச்சு. பட் இதுல யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உள்ள வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதாம மாதிரி பாவம் செய்யாதவங்க கூட அதுல இன்க்ளூட் ஆனாங்க. ஓகே, சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பிறகு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் அந்த 16, 17 வசனங்களை கூட பார்க்கணும். நம்ம அதுக்கு வரும்பொழுது கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த வசனத்துக்கு ஒத்து நான் சொல்றேன். அப்போ ஆடமோட மீறுதல் என்ன? சோ அது நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் தான் திரும்ப திரும்ப இந்த பைபிள் ஸ்டடியில நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன அப்படின்னா ஆதாமுடைய மீறுதல் என்னது? அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாரு. சோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் அப்படின்னா அந்த அதை நிறைய இங்கிலீஷ் பைபிள்ஸ்ல கூட இப்படி கூட டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. they have lost the standard. சோ கடவுள் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாரு, அதுலயும் ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாரு. அந்த மாரல் ஸ்டாண்டர்ட மிஸ் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்க? பாவங்களானாங்க அப்படின்னு சொல்லி. சோ இட்ஸ் நாட் மாரல் ஸ்டாண்டர்ட். மாரல் ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேல கடவுள் வைத்திருந்த அந்த வேலையே தவறணும். எனக்கு கீழே இருந்து நீ இந்த உலகத்தை ஆளணும்னு சொன்னார். எனக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும்? ஆண்டுக்குள் அப்படின்றதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த பணி. அந்த பணியில அவரு கீழிருந்து செயல்பட தவறுனான். சோ தட் இஸ் ஹிஸ் ஃபெயிலியர். அவனுடைய கட்டளை மீறினது அப்படின்றது அவனுடைய மீறுதல் என்ன அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு கீழே இருக்க மாட்டேன்னு சொன்னது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையின் மரண பரியந்தமும்
தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அதாவது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி, அப்படிதானே பிலிப்பியர்ல போல் சொல்றாரு இல்லையா? அவரு என்னது, he completely subjected himself, complete obedience. எது வரைக்கும்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானால் நீங்க இப்படி செய்யும், பட் உங்களுடைய சித்தமே ஆக கடவுள். சோ இதுதான் ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதா இருந்தது? ஆதாம் செய்த அவனுடைய கடவுளுடைய சித்தத்துக்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு அவன் கீழ்ப்படியாததுனால, அவன் மார்க்க மிஸ் பண்ணதுனால பாவம் வந்துச்சு. இப்போ அந்த மார்க்க கம்ப்ளீட் பண்ற, பெர்ஃபெக்ட் பண்ற ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து. சோ அதனாலதான் we were still sinners, Christ died for us. மூணாவது, நம்ம வந்து அவருக்கு எனிமீஸா இருக்கும் போது அவருடைய டெத்னால அவர் ரெக்கன்சைல் பண்ணாராம். அதுக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 9ஆம் வசனம். இங்க என்ன அப்படின்னா, நம்ம அவருக்கு எப்படி எனிமீஸ் ஆனோம், நம்ம அவருக்கு எப்படி சத்துருக்கள் ஆனோம். சோ இந்த சத்துருக்கள் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணல அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. இதனுடைய அர்த்தம் மேபி அது நிறைய வசனங்களை நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து சொல்லலாம். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அடிக்கடி கேட்பாரு, நீங்க வந்து என்னை விட்டு தூரம் போறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீங்க, நீங்க ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க, நீங்க ஏன் எனக்கு கூட வந்து வழக்காடுறீங்க, எனக்கு கூட ஏன் கேள்வி கேட்கறீங்க. சோ அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு. சோ சத்துருக்களானார்கள், நம்ம சத்துருக்கள் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன கிரேட் டிவைட், என்ன டிவைட் அது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பிளவு, ஒரு பெரிய பிரிவு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மாரல் மட்டும் கிடையாது. நம்ம பொதுவா சால்வேஷன்ல வந்து மாரலி மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா அது எது அப்படின்னு சொன்னா, இட்ஸ் த டிவிஷன் பிட்வீன், ஆர் இட்ஸ் த செப்பரேஷன் பிட்வீன் என்னது, ஹெவன் அண்ட் எர்த், காட் ஸ்பேஸ் அண்ட் மேன் ஸ்பேஸ். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ தேவன் எப்படி உலகம் இருக்கணும்னு சொல்லி விரும்பினாரு. எல்லாமே திரும்ப திரும்ப அதே தான் வரும். பாவம் செய்யும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், ஓகே ரிலேஷன்ஷிப் நம்ம அடிக்கடி சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல. ரிலேஷன்ஷிப்ன்றது ஜஸ்ட், அப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன், நமக்கு இன்னைக்கு இருக்கிற தியாலஜி படி பொதுவா நம்ம இதோட போதும்னு நினைச்சிருவோம். இதோட போதும், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தா போதும், சால்வேஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்ல மட்டும் சால்வேஷன் இல்ல. சால்வேஷன் அப்படின்றது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆதாம தேவன் துரத்தி விட்ட பொழுது, எதை தொட்டத்தை விட்டு துரத்தி விட்ட பொழுது, ஹெவன் அண்ட் எர்த், தேவன் பூமி இல்ல பரலோகம் இருக்கணும்னு விரும்பினாரு. பட் பரலோகத்துக்கும் பூமிக்கும் கிரேட் செப்பரேஷன் ஹேப்பன். சோ இயேசு கிறிஸ்து என்ன எதை ஒப்புரவாக்குனாரு, அது ரெக்கன்சிலியேஷன். என்ன வீவர் ரெக்கன்சிலியேஷன், reconcile to him அப்படின்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. கிறிஸ்துவோட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது எனக்கு போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். பட் அது மட்டும் இல்ல, அது எதுவும் அடங்கும் அப்படின்னா, அது அடங்கும் இல்லைன்னு நான் சொல்லல. ரிலேஷன்ஷிப் அடங்கும் அடங்காதுன்னு நான் சொல்லல. ஆனா இது பரலோகமும் பூமியும் இணைகிறது. அதனாலதான் இந்த அதுலதான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 9ஆம் வசனத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்ம எப்படி அவரு கூட ரெக்கன்சைல் ஆனோம், அவருடைய ரத்தத்தினாலே. ஏன் ரத்தம் சிந்தப்படணும்? ரத்தம் சிந்தப்பட்டாதான், ஆலயத்தை பொறுத்த வரைக்கும், எருசலேம் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சிந்தப்பட்டாதான் பரலோகம் வரும், ஹெவன் வந்து இறங்கும், தேவன் வந்து இறங்குவார், தேவன் தங்குகிற இடமா பூமி மாறும். இட்ஸ் நாட் அபவுட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, இட்ஸ் அபவுட் ஹெவன் கமிங் டு எர்த். அதனாலதான் பவுல் அந்த லாங்குவேஜை நீங்க வந்து எபேசியர்ல இதை கிளியரா யூஸ் பண்ணிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை மட்டும் வாசிச்சு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், அங்க வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூமியில் இருக்கிறவைகளையும் கூட்டி, சாரி ஓகே 1:9 கரெக்ட் அதை வாசிக்கலாம். 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்து
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அந்த மிஸ்ட்ரி இதான் அந்த பிளான். கடவுளுடைய பிளான்ன்றது என்னது? ஹெவன் இருக்கிற எல்லாம், எர்த்ல இருக்கிற எல்லாம் தே ஷுட் கம் டுகெதர். இட்ஸ் நாட் ஹெவனுக்கு போயிட்டு எர்த்த அழிக்கிறதோ, அல்லது எர்த்த வந்து ஹெவனுக்கு கொண்டு போறதோ, அல்லது எர்த்ல இருந்து கொஞ்சம் பேரை ஹெவனுக்கு கொண்டு போறதோ கிடையாது. ஹெவனையும் எர்த்லயும் இருக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்னாகணும். அதனாலதான் அதுக்குதான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு அடையாளம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல வந்து அவருடைய சபை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அது யூனிட்டிய ரிஃப்ளெக்ட் பண்ற ஒன்னா இருக்குது. யூனிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒன்னா இருக்குது. ஸோ இதை குறிச்சு நம்ம நிறைய சொல்லணும். பட் இன்னைக்கு நம்ம நிறைய சொல்லுவோம். அதாவது நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, இங்க சபையில இங்க யூனிட்டி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு 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 தச்சனா இருந்த, சிலுவையிலேயே கொடூரமான மரணத்தை அனுபவித்த அந்த அந்த தச்சனை பின்பற்றுகிற உலகத்துல எண்ணிலடங்காத மக்கள் இன்னைக்கு தே ஆர் என்னது யுனைடெட். தே ஆர் யுனைடெட். சோ வந்து இயேசு அதுக்காக தான் ஜெபம் பண்ணாரு. அதை பத்தி நம்ம இன்னொரு டாபிக், அதை நம்ம பிறகு பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினாலே நம்மள என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதைதான் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, 2ஆம் அதிகாரத்திலையும் என்னது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதை வந்து யாருக்கு சொல்லுவார் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஃபாரினர்ஸுக்கும், அதாவது இஸ்ரேலருக்கும் அந்நியர்களுக்கும், யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் ஒண்ணு சேர்த்தாரு அவர் ரத்தத்தினாலன்னு சொன்னாரு. சோ ரத்தத்தினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, heaven and earth comes together. So when heaven and earth comes together, distinctions சொல்றதை விட எல்லா என்ன சொல்றது வேறுபாடுகளும் அங்க மறைகிறது. சோ ஆண்டவர் வந்து சிலுவையில மரித்ததனுடைய நோக்கம், நம்ம இன்னைக்கு அதை சொல்லணும்னு நினைச்சு நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். காட்ஸ் ராத் அப்படின்றது என்னன்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற காரியங்களை நான் ஒரு முறை கூட சொல்றேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் அவர் இனி சொல்ல போகிற, முக்கியமா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கிளைமேக்ஸ் கொண்டு போக போகிற விஷயத்த அவங்க சுருக்கமா சொல்றாரு. அந்த சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தான் இப்ப யாரு? அந்த யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேலுடைய பணியை நிறைவேற்ற வேண்டியவர்கள். நம்மளதான் இப்ப அவரு ஆராதனை பண்ணுகிறவங்களா அவருக்கு சமீபத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. கிருபையில நிலைந்திருக்கிறவங்களா நம்மள பண்ணியிருக்கிறாரு. சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. மகிமையை அடைவோன்ற நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறாரு. சோ அத உபத்திரங்கள் வழியா இருந்தாலும் நம்ம மகிமை அடைவோன்றத நமக்கு நிச்சயம், அந்த ஹோப் வந்து நம்மளை வெட்கப்படுத்தாது அப்படின்றத சொல்லிட்டு, அதை எப்படி நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்தாரு அப்படின்னா, அவருடைய மரணத்தின் மூலமா. அவருடைய மரணத்தின் மூலமா. அப்போ அவருடைய மரணம் எதுக்கு அவசியப்பட்டது? வெறும் பிதா கடவுள் கோபமா இருந்தாரு, இவர் இடையில போய் விழுந்து நம்மளை காப்பாற்றினார் அப்படின்றதுக்காக இல்ல. நம்ம வந்து யூதர்கள் பவர்லெஸ்ஸா போயிட்டாங்க. மனிதன் பவர்லெஸ்ஸா போயிட்டான் கடவுளுடைய ஒகேஷனை நிறைவேற்றுறதுக்கு. பிகாஸ் ஆஃப் சின் இயேசு அதற்காக மரித்தார். பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 2வது நம்ம வந்து அவருக்கு பாவிகளா இருக்கு. அவருடைய நோக்கத்துக்கு மிஸ் பண்ணி போனவங்கள, அதான் மிஸ் பண்ணி போனா அவர் முழுவதுமாய் தன்னுடைய நோக்கத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால நம்மள இன்னைக்கு அந்த நோக்கத்துக்குள்ளாக திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக அவர் மரித்தார். 3வதாக நம்மை அவருடைய மரணத்தின் மூலமா ஒப்புரவாக்கும்படியா. சோ ஒப்புரவாக்கும்படியா அது எப்படி? அவருடைய ரத்தத்தின் மூலமா பரலோகத்தையும் பூமியும் ஒன்று சேர்க்கிற அந்த பெரிய வேலையை செய்யும்படியாய் அவர் மரித்தார். சோ இந்த நம்ம இதோட நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்ம நெக்ஸ்ட் வீக் நான் முடிஞ்சா நம்ம தொடர்ந்து அந்த விளக்கமாக நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜோமனி முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த சமூகத்திலே வேதத்தை நாங்கள் இந்த நாளிலே கூட தடையில்லாமல் நாங்கள் கூடி வேதத்தை கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் சரியாக வேதத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை இன்னும் முன்னேறி செல்ல எங்களுடைய பணியை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உண்டு திருக்கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். தேங்க்யூ.